உள்ள திரு சி. ஜோசப் விஜய் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். We extend a hearty welcome to the honorable இன்னைக்கு எங்களது அன்பு தளபதி எங்க அண்ணன் இன்னைக்கு 13வது முதலமைச்சரா தமிழ்நாட்டில் அரியணையில் இருக்கார். எங்களோட தளபதி மக்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாமே நல்ல விதமா மக்களுக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதை அவ்வளத்தையுமே நல்லபடியா செய்து முடிப்பார். இந்த நம்பிக்கையோட இன்றைக்கு தங்க தலைமை அரியணை நாங்க ஏத்துக்கிறோம். அவர் எப்படி இங்க மக்களுக்கு சொல்லியிருக்காரோ அதே போல நல்லபடியா செய்வார். அதான் ஒவ்வொரு மக்களுக்கும் அதாவது யார் யாரோட நினைச்சாங்க இவரை அப்படியே மண்ணோட மண்ணா புதைச்சல நினைச்சு, ஆனா அவரை மண்ணோட மண்ணா புதைக்கிறதுக்கு முடியவே முடியாது. ஏன்னா அவர் ஒரு சூறாவளி ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால யாருமே நினைச்ச ஒண்ணுமே பண்ண முடியாது. இனி 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 நாங்கதான், யாருமே கிடையாது. காலத்துக்கு நாங்கதான் நிரந்தர முதல்வர். கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி தமிழ்நாட்டின் 13வது முதலமைச்சராக பதவியேற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்களின் விழாவை கொண்டாடு சிறப்பு விதமாக 8வது வார்டில் இருக்கும் நண்பர்கள் நண்பிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். ஒரு சாமானிய மக்களின் தலைவனாக இருந்து சாமானிய மக்கள் முதலமைச்சராக வந்து இருக்கும் இந்த தலைவனை கொண்டாடுகின்றோம். எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கலாம், எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த சாமானிய மக்களின் முதலமைச்சர் மக்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார், மக்களுக்காக வந்து சேவை செய்ய வந்திருக்கிறார். எந்த பணத்துக்காகவும் இல்லை, எந்த மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார். மக்களுக்கான பணத்தில் ஒரு பைசாக்கார நான் தொடமாட்டேன் என்று வீர வசனம் பேசவில்லை, உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறார். வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். இவரை வெற்றியடை இவருக்கு தோல் கொடுத்து நாங்கள் அனைவரும் தோழர்களாகவும் இந்திரா காங்கிரசின் சகோதரர்கள் தோழர்களாகவும் தமிழக வெற்றிகளின் நண்பர் நண்பிகளோடு இருந்து அவருக்கு வெற்றிவாக இன்னும் இனி மேலும் யாரும் வர முடியாது. இவர்தான் நிரந்தர முதல்வர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர். முழச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அன்று வீரபாண்டிய கட்டபொம்மன் வெள்ளையனே வெளியேறு என்று போராட்ட முழக்கத்தோடு வெளியேற்றினார். இன்று எங்க தளபதி சி. ஜோசப் விஜய் அவர்கள் கொள்ளையனே வெளியேறு என்று விரட்டி அடித்துள்ளோம். இனி நிரந்தர முதல்வர் சி. ஜோசப் விஜய் மட்டுமே. அந்த கட்சி இந்த கட்சி கிடையாது, மட்டும்தான் எங்க அண்ணன் மட்டும்தான் நிரந்தர முதல்வர். படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். கஷ்டப்பட்ட பெண்களை நீ காப்பாத்தி வரணும். நீ தான் சிஎம், எவனும் உட்கார முடியாது. நாங்க அதை செய்யிட்டு கேட்கல. எங்க அண்ணன் இருந்தாலே போதும், எங்களுக்கு நல்லா செய்வாரு. எங்க தாய்மாமன் ஒரே வாரண்ட் எங்க அண்ணன் எங்களுக்காக மக்களுக்காக எல்லாரும் பாடுபட்டு இருக்காரு.
பெண்களுக்காக எங்க அண்ணன் விஜய் அண்ணனுக்காகவே ஜெபிக்கணுக்காக ஜெபிச்சு வரணும், முதல் எம்ஜிஆரா வரணுக்காகவே நான் தொழுகவே போகாதவன் தொழுக போனேன். எங்க அண்ணன் ஊருக்கு நல்லது செய்யணும், இல்லாத மக்களுக்கு நல்லது செய்வாங்க, இல்லாத மக்களுக்கு வழிகாட்டுவாங்க, துணைக்கு துணையா இருப்பாங்க, இல்லாத மக்களுக்கு வீடு கொடுப்பாங்க, விதை மக்களுக்காக உதவி பண்ணுவாங்க, பக்க குட்டி இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுவாராக. எல்லாத்துக்காகவே நான் விஜய் அண்ணன் வரணுக்காகவே நான் தொழுக போனேன். அதனால எல்லா மக்களுக்காக அவர் நல்லா செய்யணும். இன்று வரும், நாளை வரும், எப்ப வருஷம் வரணும். விஜய் என்ன காலம் அவர் வந்துட்டாரு, அவர் எல்லாத்துக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யட்டும். அவர் வருவார்கள். நாங்க எல்லாரும் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு இப்ப நிறைவேற்றப்பட்டு. ஆமா, எங்க அண்ணனை செல்லாத காசுன்னு சொன்னாங்க. இப்ப யார் செல்லாம இருக்கான்னு தமிழ்நாட்டுக்கே தெரியும். வருங்கால முதல்வர் எங்க அண்ணன் தான். ஆண்டு ஆண்டு எங்க அண்ணன் தான் இருப்பாரு, அண்ணன் மட்டும்தான் இருப்பாரு. எங்க அண்ணன் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் தான் சிஎம். வேற யாருமே கிடையாது, வர விட மாட்டோம். தலைவர் ஒரு இரும்பு போட்டேன்னு அது யாராலும் அசைக்க முடியாதுன்னு. விஜய் வாழ்கன இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க தளபதி அங்க அரியணை ஏற போறாரு. அதை கொண்டாடும் விதமாக தூத்துக்குடி மாவட்டத்துல 8வது வார்டுல இருக்க நாங்க எல்லாரும், அது மட்டும் இல்லாம நம்மளோட அண்ணன் அருள் எல்லாரும் சேர்ந்துருக்கிறோம். அவங்களோட தலைமையில வந்து ஜாக்சன் முன்னிலையில பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடு. தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவது திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் காங்கிரஸில் எம்எல்ஏ பாசலிங்க அண்ணன் எம்பி சுரலையாண்டி அவர்கள்